ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. இந்த மூலிகை மை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆன்மாக்கள்லாம் என்ன பண்ணோம், யாராவது 4 பேருக்கு நல்லது செய்யணும் இருக்கும்போது மூலிகையாக பிறப்பாங்க. அந்த மூலிகையை பிறந்து இந்த மாதிரி மந்திரங்களுக்கு மைகளுக்கு அது பயன்பெறும். நிறைய மூலிகை எடுப்பேன் பிரம்ம முகூர்த்தத்தில். அதை எடுத்து மையை அரைச்சி இதை பார்த்தோன்னா வசியக்காரங்களுக்கு, இந்த குலதெய்வ வசியம், இந்த திருமண வசியம், கல்வி வசியம், ஜன வசியம். என்னென்ன மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க? இப்போ வெள்ளை இருக்கேன், சென்னை உருவி, பொல்லாமணக்கு, பேய் மிரட்டி. 24 மணி நேரமாக என் நெத்தியில் மை இல்லாமல் இருக்காது. அது காரணம் என்னென்னா கணபதிக்குன்னு சில மூலிகைகள் பிடிச்சது இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம இவ்வளோ பேசுகிறோமே நீ பணம் வாங்க நம்ம செய்கிறதுன்னு கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக கேட்குறாங்க. இலவசமாக நான் பயிற்சி நடத்தினேன். அந்த இலவசன்றதுனால அவன் பார்த்தோன்னா அலட்சியமாக எதுவுமே வாங்கி செய்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஜாதகத்தில் பிரச்சனையோடு வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான தீர்வுகள் சொல்லுவீங்க? ஜாதகத்தை நீ பார்த்தோன்னா உருப்பிட மாட்டேன், ஒரே பார்த்து அதை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜாதகம் மூலமாக நிறைய கணிப்புகள் சொல்கிறாங்க. இருக்கட்டும், கணிப்பு இருக்கட்டும். செவ்வாய் தோசை எப்போ இருந்தால் திருமணம் ஆகாது. அவங்களுக்கு திருமணம் ஆகாதுன்றவங்கள வாங்க நான் திருமணம் பண்ணி காட்டுறோம், அப்போ நடந்துற போது. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க தான் மேரேஜ் பண்ணணும். ஏன் நீ அதை தான் பண்ணணும்? நீ நம்புற, என்கிட்ட கூட்டு வா, நான் மாற்றி பண்ணி அவன் குடும்பத்தை நல்லா வாழ வச்சு காட்டுறேன். வசியம் போடு. ஜாதகம் நம்பலாம், நான் வசியம் நம்பலாமா? வசியம் நம்பலாமே. இப்போ வசியத்தால தானே உலகம் உள்ள போயினுக்குது. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க குருஜி வேலுச்சாமி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. பொதுவாக சார் இப்போ பார்த்தீங்கன்னா மாந்திரீகம் அப்படிங்கிறத எல்லாருமே கொஞ்சம் ஒரு 2 அடி தள்ளி நின்று தான் பார்ப்பாங்க. மாந்திரீகம் அப்படிங்கிறதுனாலுமே எங்களை பொறுத்த மட்டும் என்னன்னா அந்த பில்லி சூனியம் ஏவல் இதை சுற்றி தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ நிறைய பேர் விருப்பப்பட்டு படிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி விருப்பப்பட்டு மாந்திரீகம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்? ஆரம்பத்தில் எல்லாமே மாந்திரீகம்னா நீ சொன்ன 2 அடி இல்லை 20 அடி தொலைவு ஓடுவாங்க. அப்படிதான் எல்லாரையும் பயன்படுத்தி அந்த காலத்தில் மந்திரவாதிங்க தான் மட்டும் கற்றுக்கணும், மற்றவங்களாம் கற்றுக்கூடாது, மற்றவங்களாம் இதை சந்தோஷப்படக்கூடாது, ஆனந்தம் அடையக்கூடாதுன்ட்டு அவங்க குடும்பத்தில் அவங்க மட்டும்தான் சொல்லி பயன்படுத்தியே வச்சுன்னு இருந்தாங்க. அப்போது 20 அடி 100 அடி தொலைவுலாம் இருந்தாங்க. அதெல்லாம் மாற்றி இன்னைக்கு ரத்த கணபதி பயிற்சி நிலையத்தில் 100 அடி கூட இல்லை, ஒட்டி பக்கத்துலேயே உக்கான்னு கற்றுக்குகிற லெவலுக்கு ஒரு பயிற்சியில் 50 பேர் 60 பேர் 70 பேர் 100 பேர் கூட வந்துடுறாங்க. அவங்கெல்லாம் உக்காந்து தீட்சை வாங்கி வீட்டுக்கு ஒருத்தர் பண்ணி நிரூபித்து பண்ணிட்டு மாற்றி வந்துட்டேன். இன்றைக்கி மாதிரின்னா சாதாரணமாக எல்லாமே வீட்டில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மந்திரம் படித்தா கூட போதும். ஓம் சரவண பவானாலையும் அதே தான் மாந்திரிகம் தான். அதுவும் ஓம் கணபதினாலையும் மந்திரம் தான். ஓம் நமச்சிவானாலும் அதுவும் மாந்திரிகம். எல்லா இடத்துலையும் ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு மாந்திரிகம். கோயிலேருந்து வீடுலேருந்து எங்கே போனாலும் சரி ஓம் நமச்சிவாய, உக்காந்தாலையும் ஓம் காளி, ஓம் கணபதி, இந்த மாதிரி எல்லாமே மாந்திரிகம் இல்லாத இடம் கிடையாது. வாயில் எல்லா இடத்துலையும் பரவி போச்சு. இப்போல்லாம் பயமே கிடையாது. நான் எல்லாத்தையும் உருவாக்கிட்டேன், மாற்றிட்டேன். ஸோ அந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சார்? இப்போ எங்கிட்ட படிக்கணும் வர்றவங்க அத்தனை பேருக்குமே நான் ஒரே விஷயம் என்ன சொல்லுவேன்னா, மாந்திரீகத்தில் ஃபஸ்ட்டு முதன்மை நன்மை செய்யுங்க, தீமை செய்யாதுங்க, கெட்டது பண்ணாதுங்க, நல்லது மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நல்லது பண்ணாதான் இந்த மாந்திரீகத்துக்கு ஒரு கௌரவம், ஒரு பேர் புகழ் இருக்கும். ஏன்னா எல்லாமே சொல்லி சொல்லி ஐயோ மாந்திரிங்கன்னா பில்லி சுனி ஏவல் வச்சிருவான், அதை வச்சிருவான், இதை நமக்கு எதனா பண்ணுறான்னு பயத்தை உற்பத்தி பண்ணாங்க. நம்ம அதெல்லாம் போக்கி மாந்திரின்னா எல்லாமே அன்பாக இருக்கணும், அரவணைச்சிக்கணும், தெய்வத்தை அவசியம் பண்ணணும்,
திருமணம், கணவன் மனைவி, குலதெய்வம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வசியம் பண்ணிக்கணும்ட்டு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. நன்மைன்றதை நான் எல்லா விஷயத்துலையும் ஒரு கிளாஸில் அத்தனை மாணவர்களுக்கும் நன்மைக்கு மட்டும் நன்மை செய்யணும் மட்டும் சொல்லுவேன். அப்பயும் அவங்களே சொல்லுவாங்க, எல்லா மாணவரும் என்னன்னாங்க, இந்த குருஜி கிட்ட போனால் எப்போ பாரு கிளாஸில் ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை நன்மைன்னு அதை இடையில சொருகினே இருக்கிறாரு, வந்துனே இருக்குது வார்த்தை என்னும் போது தவறானவங்க கூட நம்ம கிட்ட வந்து மாறி நன்மை மட்டும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நன்மை செய்தால் நிச்சயம் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும். ஏன்னா வர்றவங்க இப்போ வந்து நம்மளே தேடி வராங்க. நம்ம வந்து ஒரு குரு தப்பு பண்ணிட்டு நாமளே தப்பான விஷயம் சொல்லி கொடுத்தா அப்போ என்ன ஆகும்? குருவும் அவனும் அதே மாதிரி தப்பான போயிடுவான். நம்ம நன்மை செஞ்சு நாமளும் அவங்களுக்கு நன்மை சொல்லி கொடுத்தோன்னா நிச்சயம் அவங்களும் நன்மை அடைவாங்க. அதே மாதிரி குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த நிறைய மூலிகைகளை நிறைய மை எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மூலிகை மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா எப்பவுமே வந்து தெய்வங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மூலிகை வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள், தவம் பண்ண நல்லவர்கள், யாருக்கும் எந்த துரோகம் பண்ண அந்த கடவுள்கள், என்னை பொறுத்தவரை யாருக்கும் எந்த கெடுதல் இல்லாமல் கடவுளே வழி பண்ணா கூட அவங்க தான் பெரிய சக்தி படைத்த கடவுள். அதுதான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஆன்மாக்கள்லாம் என்ன பண்ணோம், யாராவது 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு இருக்கும்போது மூலிகையாக பிறப்பாங்க. அந்த மூலிகையை பிறந்து இந்த மாதிரி மந்திரங்களுக்கு, மைகளுக்கு அதை பயன்பெறும். இப்போ நாங்களே வந்து பண்ணோம், ஏகப்பட்ட மூலிகை, கிட்டத்தட்ட நிறைய மூலிகை எடுப்பேன் பிரம்மமுகூர்த்தத்தில். அதை எடுத்து மையை அரைச்சி இதை வந்து பார்த்தோன்னா வசிய காரியங்களுக்கு, இந்த குலதெய்வ வசியம், இந்த திருமண வசியம், கல்வி வசியம், ஜன வசியம், தொழில் வசியம், பக்கத்து வீட்டில் வந்து சண்டை எதிரி இருப்பாங்க அவங்களையும் வசியம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மையை நம்ம பயன்படுத்தலாம். எல்லாமே டபுள் இருக்கிற, ஏன்னா பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டது. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாதத்தில் அந்த மூலிகை எடுக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் தை 1 ஆரம்பத்தில் வந்து எடுக்கக்கூடிய மூலிகை ரொம்ப சக்தி வாய்ந்தது இருக்கும். அதெல்லாம் எடுத்து அது கூட நம்ம என்ன பண்ணுறோம், மூலிகைலாம் பச்சை கற்பூரம் போட்டு மண் சட்டியில் போட்டு கருக்குவோம். கருக்கி அதை சாம்பலை எடுத்து அதை எடுத்து ஒரு கல்வத்தில் கொட்டி அது கூட வந்து பண்ணால் ஜவ்வாது, புனுகு, கோரோசனை, கஸ்தூரி, சிவப்பு சந்தன அக்தர், ஜவ்வாது இந்த மாதிரி ஒரிஜினல் எல்லாமே போட்டு மையை அரைச்சி அதுக்கு நம்ம கணபதி உரு கொடுக்கணும். மந்திர சக்தி ஏற்றி அதை எடுத்துன்னு போய் மக்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அது உடனே நம்ம என்ன நினைச்சு கொடுக்குறோமோ அது நடக்கும். இப்போ ஒருத்தர் திருமணம் ஆகலைன்னு வச்சுக்க, அதை நம்ம திருமண வசியம் போட்டு கொடுத்தோம்னா திருமணம் ஆயிரும். ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்கு கணவனுக்கு மனைவி வசியானு அப்படி கொடுத்தாலே வசியாவாங்க. தொழில் நல்லா முன்னேற்றம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மையை பயன்படுத்தலாம். நன்மைக்காக பயன்படுத்தினா நிச்சயம் மூலிகை நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா மூலிகை வந்து நான் சொல்லிட்டேன், அதுவும் ஒரு உயிர். பிறந்த குழந்தை எப்படி இருக்கோ அந்த மாதிரி பிளெயினாக இருக்கும். நம்ம என்ன சொல்லி தரோமோ அதை வாங்கிக்கும். வாங்கி இன்னாருக்கு ராஜாவுக்கு இது நடக்கணும்னு சொல்லி கொடுத்துருன்னா அந்த மூலிகை வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆயிடுச்சுன்னா சாதாரண மனிதனும் உயர்நிலை கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா மூலிகை வந்து அவ்வளோ ஒரு பெரிய சக்தி தான். ஒவ்வொரு தெய்வங்களும் போய் பாருங்க. இப்போ சிவபெருமான் வில்லு மரத்தை பக்கத்துல வச்சுருக்கிறாரா இல்லையா, வேப்ப மரம், அம்பாள், இந்த மாதிரி பாருங்க அவங்களே இறைவனே ஒவ்வொரு மூலிகை வச்சிருப்பாங்க. உத்ராட்சி சிவன், நாராயணன், துளசி, இந்த மாதிரி பாருங்க மூலிகையும் அவங்களும் கூட வச்சிருக்கிறாங்க. அப்போ மூலிகைக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கு. மூலிகையை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறது நல்லது. மூலிகைக்கு வந்து இன்னொன்று விஷயம் பார்த்தோன்னா அனைத்தும் தெரியும். மூலிகை அஷ்டகர்மத்துக்கு உண்டான மூலிகை எல்லாமே இருக்குது. காத்தல், அழித்தல், படுத்தல் எல்லாமே இருக்குது. நம்ம பயன்பெறுறதை வந்து மக்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா நன்மைக்கு உண்டாகும். அதே மாதிரி நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இல்லை நம்ம தவறான வழியில் போனால் நமக்கு நிச்சயம் ஒரு நாள் நம்மளவே தாக்கி நம்மளே ஒழிச்சு போடும். அதனால் நன்மை செய்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. வீட்டுக்கு அனைவருக்கும் ஒருத்தரும் வரலாம், குடும்பத்தில் ஒருத்தரும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளி உலகத்தில் எங்கன்னா நம்ம வேலைக்கு போகும்போது கூட ஒரு உபாசனை பண்ணிட்டு இந்த மூலிகை மையம் பயன்படுத்தா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இப்போ அந்த மூலிகை பற்றி சொன்னீங்க இல்லையா, என்னென்ன மூலிகைலாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க? இப்போத்துக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய மூலிகை இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ தை 1 ஏகப்பட்ட மூலிகை இருக்கும். இப்போ வெள்ளை இருக்கேன், சென்னாயுருவி, பொல்லாமணக்கு, பேய் மிரட்டி, வசியத்துக்கு மிளகு சாரணை, நீர்மூலி விதை, இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லினே போகலாம். அபூர்வமான மூலிகைலாம் கிட்டத்தட்ட நான் நிறைய எடுப்பேன். அதனால வசியத்துக்குன்னு ஒரு மூலிகை எல்லாமே காட்டுல இருக்கும். இல்லைன்னா சில விதை போட்டு வச்சிருப்பேன். இப்போ குண்டு மணிங்கெல்லாம் பார்த்தோன்னா கருப்பு, வெள்ளை இதெல்லாம் நாங்களே பதியம் போட்டு வச்சு இன்னைக்கு மொத்தமாக எடுத்துருவோம். சிலதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். போயிட்டு நம்ம அன்றைக்கி தேவையான டைமு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எல்லா மூலிகையும் நம்மளை சுற்றி தான் இருக்குது. இந்த சென்னை உருவிலாம் பார்த்தோன்னா நம்ம சும்மா கரம்பில் இருக்கோம், அது பார்த்தோன்னா ஏகப்பட்ட விஷயம் வேலை செய்யும். இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி ஏகப்பட்டது, தொட்டாசினிக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது. வெள்ளை இருக்குது, சிவப்பு சந்தனம்,
அரசன், வேப்பன், வன்னி, இந்த மாதிரி எல்லா மூலிகையும், வில்வன், மகா வில்வன், சாத வில்வன், காசி வில்வன், இந்த மாதிரி ஏகப்பட்ட மூலிகை எல்லாமே மாந்திரிகத்துக்கு யூஸ் ஆகுது. அனைத்து விஷயத்தையும் இதை வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி புல்லுருவிகள் இருக்குது, அந்த புல்லுருவியும் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு சில மூலிகைகள் பறிக்கும் போது இந்த தேதியில இந்த நாள்ல தான் போய் பறிக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அமாவாசையில தான் இந்த மூலிகையை பறிக்கணும், பௌர்ணமியில தான் இந்த மூலிகை கிட்டேயே போகணும் அப்படின்னு. அந்த மாதிரி எந்தெந்த மூலிகைக்கெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ வந்து வசி சம்மந்தப்பட்ட மூலிகை அத்தனையும் நீங்கள் பௌர்ணமியில் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ வசி காரியங்கள் பண்ணுறோமா, வசி சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம வந்து பௌர்ணமியில் முறைப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லை குரு வர சுக்கர வரல காப்பு கட்டி எடுத்துக்கலாம். இது வந்து மக்களுடைய ஐதீகம். ஆனால் என்னை பொறுத்தவரை நன்மை செய்கிறவனுக்கு எதுவுமே கிடையாது. நேரம் அது காலம் அது 24 மணி நேரமும் கடவுள் படைச்சது. என்னை பொறுத்தவரை எந்த நேரம் காலம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு இறைவன் கொடுத்த நேரம் எல்லாமே நல்ல நேரம், நான் பயன்படுத்திக்குவேன். ஆனால் மக்கள் பயன்படுத்துறது வந்து இப்போ வசியத்துக்கு வந்து பௌர்ணமி உகந்தது. அமாவாசை வந்து பில்லி சூனியம், பேய் வெட்டுறது, எதிரி வெட்டுறது, நோயை குணப்படுத்துறது. அந்த நாளில் அந்த மூலிகை அகோரமான மூலிகை காப்பு கட்டி எடுத்து அன்னைக்கு மை அரிக்கிறது, அதை பயன்படுத்திக்கலாம். பௌர்ணமியில் பயன்படுத்துறது வசியக்காரங்கள் பண்ணலாம். மெயின் இந்த உலகத்துக்கு என்ன வேணும்? வசியம் இல்லை கெட்ட சக்தி வெட்டுறது, ரெண்டு இருந்தால் எல்லாமே நமக்கு தானாக கிடைச்சிரும். வசியத்தால் எல்லாமே இழுத்துக்கலாம். கெட்ட சக்தி நமக்கு தடக்கிறது, கெட்டது, பில்லி சூனி எல்லாம் விரட்டிடலாம். அவ்வளோதான். இந்த மை இருந்தாவே நம்ம உலகத்தில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் சாதிச்சிடலாம். நீங்க நெத்தியில வச்சிருக்கீங்கல்ல அந்த கருப்பு கலர்ல, அது ஒன்று மூலிகை மையா, அது என்ன எதுக்காக வச்சிருக்கீங்க? இது வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்துலேருந்து நான் வந்து இந்த தெய்வங்கள்லாம் வசித்தன்மை இருக்கணும் ஒரு இது இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து பிடிச்ச கணபதி வசிமை. நான் வச்சிருக்கிறது வந்து கணபதி வசிமை. நான் எப்பவுமே தூங்கி எழுந்து குளிக்கும் போது மட்டும்தான் இது அழியும். அது வரைக்கும் எனக்கு 24 மணி நேரமாக என் நெத்தியில் மை இல்லாமல் இருக்காது. அது காரணம் என்னென்னா, அவர் கணபதிக்குன்னு சில மூலிகைகள் பிடிச்சது இருக்கும். எதுன்னா அருகம்பில், இந்த கொடி போகும் பாருங்க. அந்த காலத்தில் கிணத்துலலாம் பார்த்தோன்னா அருகம்பில் கொடி 54 கிளை 104 கிளை இருக்கும். அந்த இதை எடுப்போம். வெள்ளை இருக்கேன், அரச மரம், வன்னி மரம், சிவப்பு சந்தனம், வெள்ளை இருக்கும் பூவு, தாமரை இதெல்லாம் போட்டு இதெல்லாம் மை அரைச்சி விநாயகர் மந்திரத்தை ஜெபிச்சு, அவர் இருந்தாலும் எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் அது என்னவோ தெரியல, கணபதி மை இல்லாமல் இந்த வெளி உலகத்துக்கு என்னால் வர முடியல. அவர் எப்பவும் நான் இருக்கிற அந்த நம்பிக்கையில் அவருக்கு பிடிச்ச மூலிகைலாம் நம்ம உடம்புல இருக்கட்டுமேன்ட்டு நான் 24 முறை வச்சுதான். அதனால் கூட எனக்கு பார்த்தோன்னா அவர் ஒரு ஆற்றல் மூலியமே இருக்குது, கோவத்தன்மை இருக்காது. எனக்கு எப்பவுமே கோவம் அதிகமாக வராது. ஒருத்தர் இல்லை, நீ என்ன ஒரு ஆள் கேள்வி கேட்குற, கிளாஸில் 70 பேர் கேள்வி கேட்பாங்க, படிச்சு வாஜியருங்க, எஸ்சி எல்லாமே எஸ்சியே எவ்வளோ பேர் கலெக்டர் படிச்சவங்களாம் கூட எங்கிட்ட பாடம் கற்றுனுக்குறாங்க, வக்கீலும் கூட கற்றுனுக்குறாங்க எங்கிட்ட. அப்படியேப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் கேள்வி கேட்கும்போது மாந்திரி பதில் சொல்கிறேன்னா, அப்போ யார்? இறைவன், அந்த கணபதியுடைய ஆற்றல் இருக்கிறதுனால தான். அதனால தான் அந்த திறமையும் அந்த பேச்சு திறனும் எல்லாமே வந்துச்சு. நான் மந்திரமே தப்பு தான் படிப்பேன், அப்போ கூட எனக்கு வேலை செய்யும். ஆனால் நான் காரணம் என்னென்னா, நன்மைன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவேன், நேர்மையை பயன்படுத்துவேன். நான் என்ன செஞ்சாலையும் நேர்மைன்னு தான் சொல்லுவேன். அதையும் மீறி இந்த பணம் கூட பார்த்தோன்னா நிறைய பேர் பணம் ஏன் நேர்மை அந்த பணம் வாங்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்பாங்களாம். ஒவ்வொரு பொருளும் இப்போ ஒரு கோரோசன் வாங்கினா 1 கிராம் 4000 ரூபா, 3000 ரூபா, 6000 ரூபா வரையும் வருது. புணுகு 1500 ரூபா. இதெல்லாம் போட்டு செஞ்சால் தான் வேலை செய்யும். பிரிய கூட பண்ணலாம். நான் இப்போல்லாம் அமாவாசை பௌர்ணமிலாம் நிறைய பேருக்கு இலவசமாக பேய் ஓட்டுறது செய்வனெல்லாம் ஒரு ஓமத்தை வச்சு ஒரு கிட்டத்தட்ட 70-80 பேர் 100 பேர் வராங்க. பிரியவே அன்றைக்கே எனக்கு போகுது இலவசம் இதுக்கு. ஆனால் மற்ற நாள்லாம் வந்தால் நிச்சயம் பொருள் வாங்கி தான் பண்ணி ஆகணும். எல்லாருக்கும் நம்ம பண்ண முடியாது. சரி, அப்படியே பண்ணாலையும் நமக்கும் வந்து வேணும் இல்லை, 10 ரூபாய் இருந்தால் தான் நம்ம வந்து, இப்போ நான் இருக்க வரையும் இந்த கலை இருந்துச்சு, நான் போயிட்டு பின்னாடி என்ன பண்ணுங்க, ஏதாவது நானும் ஒரு இடத்துல ஒரு கோயிலை ஏதாவது அந்த இடத்துல அமைச்சிட்டு இதெல்லாம் நான் அந்த இடத்துல பஜிஸ்ட் போயிட்டேன்னா நாளைக்கு வர்றவங்க மக்கள் இதாயிரும். அதனால தான் அந்த பணத்தை கூட நான் வாங்குறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, நீ பணம் வாங்க நம்ம செய்கிறதுன்னு கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக கேட்குறாங்க, கேட்கலாம். எதுவுமே வந்து நல்லா பாருங்கள், இலவசமாக நான் பயிற்சி நடத்தினேன். அந்த இலவாசன்றதுனால அவன் பார்த்தோன்னா அலட்சியமாக எதுவுமே வாங்கி செய்கிறதில்ல. நீ இலவாசன்னாவே அதை விட்றா செஞ்சுக்கலான்ட்டு இப்படியே போயிடும். அதே பணம் கொடுத்து செய்யும்போது, டேப்பா நம்ம பணம் கொடுத்து வாங்கினோம், அப்புறம் சாமி ஒழுங்காக செய்யலாம் திட்டு வரன்ற பயத்திலே செய்வாங்க. அந்த மாதிரி பணம் வாங்குறது வந்து லிமிட்டை வாங்கிக்கலாம், அளவுக்கு மீறி வாங்கினா தப்பு தான். சில விஷயங்களுக்கு வந்து பணம் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா குரு தட்சிணை அந்த காலத்துலேருந்து இருக்குது. எல்லாமே அப்போ ராமர் கிருஷ்ணன்லாம் கூட இப்போ குரு தட்சிணை கொடுத்தா குரு கற்று அந்த மாதிரி வாங்குறோம். அதனால் வந்து பார்த்தா நம்ம அளவுக்கு மீறி வாங்க மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ்ங்களே சொல்லுவாங்க, ஒரு தீட்சை, ஒரு நாள் கிளாஸு, எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், சந்தோஷம், அவனை சாந்தப்படுத்துறது, ஒரே ஒரு லிமிட்டில் பண்ணிட்டோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதே இருக்கும். உணர்ந்தவங்களுக்கு அதை அறிஞ்சவங்களுக்கு புரியும், சில பேர் புரியாதவங்க அது ஒரு பெரிய தொகையை தரும். நம்ம சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட செலவாகி போகிறது. மன நிம்மதி வர வைக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்.
அது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறேன். இன்னைக்கெல்லாம் உட்கார வச்சு உங்களை பேசி அந்த கணபதி உங்கள் உடம்புல இறக்குறது, குடுவில் இறக்கி கொடுக்குறது, அது வசித்தை எடுத்துன்னு போய் உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுல எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். பணம்லாம் ஈடு கட்டாது. தெய்வத்துக்கு மேலே என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம். அந்த அன்பு, அந்த சாந்தம், அந்த ஒற்றுமை, நான் எப்படி நன்மைன்ற மாதிரி நான் என்கிட்ட இப்போ மந்திரத்தந்திர அப்பா இருந்தாலையும் கொள்கைகளை சொல்லி கொடுப்பேன். ஒவ்வொருத்தரும் இப்படி வாழணும், தாய் தந்தை இப்படி வழிபடணும், கணபதி இப்படி வரணும், போராம பச்சிருப்பு இருக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அந்த கிளாஸ் எடுக்கும்போது எவ்வளோ தூய்மடிறாங்க. இதை விட வேற என்ன அந்த உலகத்தில் சொல்லி பார்க்கலாம். எனக்கு அதே ஒரு பெரிய சந்தோஷம். கண்டிப்பா. இப்போ ஒரு ஜாதகம் நல்லா இருக்கும், நம்ம தலையெழுத்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். எல்லாமே ஒரு லைஃப்ல அடுத்தடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்துல நிறைய குளறுபடிகள் வந்து இருக்கும், நிறைய பிரச்சனைகளை வந்து லைஃப்ல சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாதகத்துல பிரச்சனையோட வர்றவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான தீர்வுகள் சொல்லுவீங்க? நம்ம என்ன மக்கள் வருவாங்க வந்து எல்லாமே புக்கு ஜாதகம் இப்படி எழுதி எடுத்துன்னு வருவாங்க. என்னான்னு கேட்பேன், ஜாதகம் சாமின்னுவாங்க. உடனே அதை தூக்கி அப்படி ஓரம் போடணுவேன். ஏன் சாமி இப்படி சொல்லிட்டேன்னா, ஜாதகத்தை நீ பார்த்தோன்னா உருப்பிட மாட்டேன், ஒரே பார்த்து அதை தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, இறைவன் படைச்ச நேரம் எல்லாம் நல்ல நேரம். உனக்கு எதுக்கு ஜாதகம்? சரி அப்படியே கூட இருக்கட்டும். நீ கருவுற்ற நேரம் தான் வயிற்றுல வந்து உண்மையான நேரம். நீ பிறந்த நேரத்தை தான் வச்சு கணிக்கிறாங்க, கருவுற்ற நேரத்தை வச்சு கணிக்கிறாங்க. அப்படிக்கும்போது நீ ஜாதகத்தை ஏற்றுக்கலாமா? சரி ஏற்றுக்கிறேன்னு வச்சுக்க, அது பின்னாடியே நீ போயினே இருக்கணும். நீ இந்த ஜாதகத்தை நம்பாத, உற்று தூக்கி எறிஞ்சிரு. உன் பாட்டு கடவுள் கொடுத்தது 24 மணி நல்ல நேரம் நினச்சி வாழு. கண்டிப்பாக நல்ல நேரம். நானும் அப்படி தான் நம்பி வாழ்ந்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு என் கிளாஸ் வர இவன் ஜோசியர் கூட வராங்க, எல்லாருமே கற்றுக்குறாங்க. சொன்ன உடனே ஏன் சாமி இப்படி சொல்கிறேன்னுவாங்க. காரணம் என்னன்னா, நான் சொல்லுவேன், என்கிட்ட வர்ற அத்தனை பேருமே தீட்சை வாங்குறவங்களுக்கு ஜாதகம் வேலை செய்யாது. காரணம் என்னன்னா, அந்த லெவலுக்கு நான் அந்த மூலிகையை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து நான் அவங்கள நிரூபிக்குவேன். அப்போது ஜாதக ரீதியாக இப்போ திருமண தடை இருக்குன்ற, அந்த தோசைங்குதுன்ற, இந்த தோசை இருக்குது, அது நடக்காது. அதுக்கு நீ எங்கே அனுப்புகிற? கோயிலுக்கு தான் அனுப்புகிற. என்ன பண்ண? நான் அப்படி கிடையாது. திருமணம் நடக்கலையா, நீ எதனா கேட்டோம், உனக்கு தேவா திருமணம் வசியம் போட்டு கொடுக்குறேன், இந்த மை மூலிகை வச்சுட்டு போ, உடனே திருமணம் ஆகுது. அப்படிக்கும் போது எப்படி நான் ஜாதகத்தை ஏற்றுக்க முடியும்? அதனால இருப்பேன். சரி ஜாதக ரீதி இன்னைக்கு வந்து உனக்கு இதுதான் நடக்குது, இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிடுறாங்க. அந்த பிரச்சனை நம்ம அப்படியே ஆடையிடுறோம். அதை மாற்றுறதுக்கு தான் தெய்வம் மூலிகை இருக்குது. என்னை பொறுத்தவரை இறைவன் வந்து 24 நேரம் படைக்கப்பட்ட நேரம். இந்த 24 மணி நேரமும் நீ ஏன் கெட்ட நேரம் அந்த நேரம் நீ மாற்றுறது? யாரு நீ? உனக்கு இறைவன் சொன்னார் அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஜாதகம் மூலமா நிறைய கணிப்புகள் வந்து சொல்றாங்க. இருக்கட்டும், கணிப்பு இருக்கட்டும். அப்படின்னா 24 மணி நேரமும் கடவுள் வந்து உனக்கு வந்து சொன்னாரா இது கெட்ட நேரம்ட்டு? சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல நேரம்னு நீ நினைச்சு வாழு. ஏன் உனக்கு நடக்க போகுது? நீ ஜாதகமே பார்க்காது இரு, நீ நல்லா இருக்கலாம். இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது. அவங்க அப்பா என்ன பண்ணா, ஜோசியத்தை பார்த்து இந்த வாரம் சரியில்லை, அந்த வாரம் சரியில்லை, இப்படியே போய் இப்போ வயசு அதிகம் ஆயிடுச்சு, இப்போ கல்யாணமே ஆகலை. இப்போ என்னன்றாரு அவர் வந்து, எப்பா நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி அந்த ஜாதகம் சரியில்லை, இந்த ஜாதகம் சரியில்லை, இந்த சரியில்லை, எந்த ஜாதகம் பார்த்தும் நான் என்னன்றேன், 10 பொருத்தும் பார்க்குறேன், 11 பொருத்தும் பார்த்து நல்லா இருக்குதுன்னு தான் அனுப்புகிறாங்க. நீ ஏன் நல்லா இல்லை? சண்டை வருதா இல்லையா? பிரியா இல்லையா? அப்போ எங்கே போச்சு ஜாதகம்? கிடையாது. இறைவன் கொடுத்த நல்ல நேரம் எல்லாத்தையும் பயன்படுத்துவார். ஜாதகமே தேவையில்லை. நீ தூக்கி போட்டு தேவையில்லை. கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, இறைவன் நம்பிக்கை இருக்கா, குலதெய்வம் நம்பிக்கை இருக்கா, உனக்கு எதுக்கு ஜாதகம்? தேவையில்லையே. ஒவ்வொரு நேரமும் இப்போ 12 மணி ராகுலம் கெட்ட நேரம், இதில் குழந்தை பிறந்துருச்சு, ஐயோ இது கெட்ட நேரம், தூக்கி பீச்சாட்டி நீ சொல்லு பார்க்கலாம். வச்சு வளர்த்தி தான் ஆனும். அப்போ இருக்கும்போது ஏன் ஏற்றுக்க மாட்டேன்றங்க? அந்த குழந்தைய ஏற்று வளர்த்துற மாதிரி ஜாதகம் இல்லைன்ட்டு எல்லா நேரம் நம்ம இறைவன் நல்ல நேரம் கூட்டுரு. இப்போ ஒருத்தருக்கு ஒன்றும் கிடையாது, 7.5 நாடு சனின்னு சொல்லிடுறாங்க. 7.5 வருஷம் என்ன பண்ணுவான் அவன்? சும்மாவே வீட்டில் சோம்பேறித்தனம். ஜோசிகார் சொல்லிட்டாரு, சாமியார் சொல்லிட்டாரு, 7.5 வருஷம் எதை தொட்டாலும் விளங்காது. 7.5 வருஷம் முன்னா அவன் என்ன பண்ணான்? சோம்பேறித்தனம் ஆகி வீட்டில் அவன் திருப்பூர் தூங்கின்னு சாமியாரே சொல்லிட்டாரு. அப்புறம் 7.5 வருஷம் காத்துன்னு இருப்பான். 7.5 வருஷத்துக்கு பொறுத்து அவன் மூவ் பண்ணானு எங்கே வேலை போகுது? நீ ஒன்றும் இல்லை, ஏய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜாதகத்தை ஒன்றுமே கிடையாது, போடா நல்ல நேரம் உனக்கு, இறைவன் படைச்ச நேரம் இதுதான் உன் நல்ல நேரம் சொல்லி அனுப்புப்பாரு. உடனே அவன் நல்ல நேரம் ஆகி உற்பத்தி ஆகி நல்ல வழிக்கு வருவான்ல. அதனால என்னை பொறுத்தவரை 100% ஜாதகத்தை ஏற்றக்கூடிய தன்மை தேவையில்லை. மக்களுக்கு வந்து ஒரு 25% ஏற்றுக்குங்க. ஏன்னா எல்லாத்தையும் அதை நம்பி வாழ்ந்தேன்னா நாளைக்கு நம்மளை கொண்டு போய் எங்கனாலும் பள்ளத்தில் தள்ளிடும். அதனால இறைவன் குலதெய்வத்தை நம்புங்க, இஷ்ட தெய்வத்தை நம்புங்க, 5 பஞ்சபூதங்களை நம்புங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிச்சு. இப்போ நிறைய பேர் அந்த தோஷங்கள் வந்து நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஜாதகமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்போ நீங்கள் தோஷத்தை மட்டும் ஏற்றுக்க போகிறீங்க. ஆனால் பாருங்க, அந்த தோஷங்கள் மூலமாக தான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக அந்த செவ்வாய் தோஷம் எடுத்துக்கோங்க,
இந்த வேற ஏதாவது குழந்தை பாக்கியத்துக்குள்ள புத்திர தோஷம் இந்த மாதிரியான நிறைய தோஷங்கள் வந்து இருக்குல்ல, ஸோ இதுக்கெல்லாம் என்ன மாதிரி தீர்வுகள் நீங்க சொல்லுவீங்க? இப்போ நீங்க அந்த தோசை இருக்குன்னு சொல்லிடுறேங்க, ஏன் அவங்கள சொல்லி தான் விட்டுற முடியும், உங்களால சரி பண்ண முடியாது, ஜாதகத்துல கணிக்க தான் இல்ல முடியும். அது பரிகாரம் சொல்லுவாங்கல்ல, இந்த கோயிலுக்கு போங்க அந்த சரி, கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போன போட நடந்துற போது நடக்க போதில்ல சில பேருக்கு. ஆனா அதையும் மீறி இருக்கு, முடியாது கிடையாது. நம்ம அதுக்கு உண்டான வழி என்ன? இப்போ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இந்த இப்போ செவ்வாய் தோசை எப்போ இருந்தால் திருமணம் ஆகாது அவங்களுக்கு, அந்த மாதிரி தடைய. இப்போ திருமணம் ஆகாதுன்றவங்களாம் வாங்க நான் திருமணம் பண்ணி காட்டுறேன், அப்போ வந்து நடந்துற போகுது. இல்ல செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க தான் மேரேஜ் பண்ணணும். ஏன் நீ அதை தான் பண்ணணும் நீ நம்புற? நீ அது தேவையில்லையே, நீ மாற்றி பா, நீ என்கிட்ட கூட்டு வா, நான் மாற்றி பண்ணி அவன் குடும்பத்தை நல்லா வாழ வச்சு காட்டுறேன். வசியம் போடு. ஒரு கணவன் ஜாதகம் நம்பலாம், வசியம் நம்பலாமா? வசியம் நம்பலாமே. இப்போ வசியத்தால தானே உலகம் உள்ள போயினுக்குது. இப்போ வசி இல்லாமல் உலகம் எதுவுமே கிடையாது. நீ ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு வசி சக்தி இருக்கிறதுனால தான் நீங்கள் உட்கார முடியும். இல்லைன்னா நீ எங்கே போயிருப்ப யாருக்கு தெரியும்? நானே இருக்க மாட்டேன். இவ்வளோ வசி சக்தி ஆற்றல் இருக்கிறதுனால தான் படிக்காதவங்க உட்காந்து இருக்கிறேன். அப்போது இந்த உலகத்துக்கு முதல் எது? வசியம். ஒரு வசி சக்தி இருந்தால் இயற்கையாகவே உனக்கு எல்லாமே கிடைச்சிரும். வசின்றது என்ன? எல்லாமே கிடைக்கிறது. தெய்வங்கள்லேருந்து தேவாதிகள்லேருந்து பணம்லேருந்து பேர் புகழ் எல்லாமே தானம் வரக்கூடிய விஷயம். அதுதான் கடவுளுடைய படைப்பு. அந்த சக்தி இருந்தால் எதுவுமே தேவையில்லை, எல்லாம் தானாக வந்துடும். அந்த மாதிரி வசியம் ஒன்று இருந்தால் யாரை வேணாலும் கரெக்டாக நம்ம அமைச்சிக்கலாம். இதுதான் இவங்க வாழவே முடியாதுன்னு நீங்கள் யாராவது கூட்டிகிட்டு வாங்க, நான் வாழ வச்சு நிரந்தரமாக செண்ட சச்சலும் நான் பண்ணி நிரூபித்து காட்டுறேன். அப்போது நான் என்னுடைய இது ஏற்றுக்குன்னு தானே முடியும். முடியலன்னா தான் நீங்கள் சொல்லணும், நான் முடிப்பேன். கண்டிப்பா. இப்போ நிறைய பேர் உங்ககிட்ட வந்து மாந்திரிகம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய மெத்த படிச்சவர்களும் வந்து உங்ககிட்ட படிக்கிறாங்க, லாயர்ஸ் எல்லாமே படிக்கிறாங்க அப்படின்னாங்க. என்ன பண்ணுவாங்க இந்த மாந்திரிகம் படிச்சுட்டு? என்ன பண்ணலாம்? எல்லாமே வந்து எப்படின்னா தொழிலுக்காக நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னா வக்கீலே வந்து படிக்கிறாங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் நம்ம ஜெயிக்கணும், நல்லா வாதாடணும், பேச்சு திறன் வரணும், கேஸு நிறைய வரணுன்ட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. சில பேர் போலீஸ் கூட பண்ணுறாங்க. அவங்களும் வந்து பார்த்தா மன பிரச்சனைக்கு, வீட்டில் அழுத்தம் கஷ்டம் இதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகணுன்ட்டு அவங்களும் வந்து பண்ணுறாங்க. எல்லாருமே எங்கிட்ட எல்லாருமே கற்றுனுக்குறாங்க. அவங்களாம் வந்து பார்த்தோன்னா கற்றுக்கிறதுக்கு நான் கேட்பேன், இது கற்றுக்கினா மன நிம்மதியாக இருக்குது. மாந்திரிகம்னா நான் மந்திரம் சொல்லி தருவீங்களா நீங்க? மாந்திரிகன்றது மந்திரம் தான். மந்திரன்றது வந்து என்ன, தெய்வத்தோட ஒண்ணா இணைக்கப்பட்டது. அதுதான் இதுதான் எல்லாத்துக்கும் இப்போ முக்கியத்துவம். இப்போ இப்போ நம்ம பிறந்த உடனே கூட பேர் வைக்கும் போது உன் குலதெய்வ பேர் சொல்லி தானே பேர் வைக்கிறாங்க. அந்த குலதெய்வ பேர் கூட ஒரு மந்திரம் தான், அதுவும் மாந்திரிகம் தான். எல்லாமே அதுக்குள்ளதான் வருது. இதை எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, பயன்படுத்தி இதை வந்து ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனா இதுதான் அற்புதமான கலை, எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய கலை இதுதான். முடியாது எதுவுமே கிடையாது, இதில் தான் முடிக்க முடியும். ஓகே. இந்த தகடு தாயத்து இந்த மையெல்லாம் சொல்றாங்கல்லங்க சார், அது எந்த அளவுக்கு பயன் தரக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ தகடு தாயத்தெல்லாம் வந்து எப்படின்னா மக்களுடைய பிரச்சனை. இப்போ ஒரு கணவன் மனைவி விஷயம்னு ஒரு கேச்சியா, உங்கள் பேர் அவங்க பேர் போட்டு ராஜாவுக்கு ராணி வசி வசின்னு எழுதி அதில் அந்த மையும் இதுவும் உரு ஏற்றி கொடுக்கறது. அப்போ உரு ஏற்றும் போது அந்த தாயத்து உள் வாங்கிக்கும், அதை கட்டும் போது இது நமக்கு ரொம்ப நாளைக்கு வேலை செய்யும். தாயத்து இந்த மாதிரி போட்டால் மையை கொடுத்தா நம்ம அந்த நெத்தியில் வச்சுட்டு வரணும், இல்லை தெரியாமல் தடின்னு வரணும். அப்படி தடின்னு வந்தால் அவங்க வசியாயிருவாங்க. இந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து இது. இப்போ கோயிலுக்கு கூட பார்த்தோன்னா எல்லா தெய்வத்துக்கு அடியிலையும் அந்த தகடுகள் வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்கன்னா அந்த சக்தியை எல்லாத்தையும் நம்ம அவங்க பூஜை பண்ணுறாங்க, அந்த 48 நாள் அந்த சக்தியெல்லாம் இழுத்து வச்சுக்கோம். இப்போ நம்ம போகிறோம், போயிட்டு என்ன பண்ணுறோம், ஒரே நிலையை பெருமாளே கோவிந்தா கோவிந்தான்னும் போது அந்த ஆற்றல் போய் அதில் இழுத்து வச்சுக்கோம். நாராயணா நாராயணன்னா இழுத்து வச்சுக்கோம். ஓம் சக்தி பராக் சக்தின்றது அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த யந்திரம் இழுத்து சக்தியை பிரபஞ்சத்துக்கு கொண்டு திரும்பி விரிச்சல் விடும். இப்போ அந்த கோயிலுங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய சக்தி அதிகரிக்கிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ திருப்பதியில் கூட கூட்டம் அதிகரிக்கிறதுனா அந்த ஸ்ரீ சக்கரம் தான். அந்த சக்கரத்துடைய மகிமை தான் எல்லாத்தையும் வசித்தன்மை கொண்டு வந்து அங்கே மக்களை கவர வைக்கிறது. அதில் பார்த்தோன்னா அதுலேயும் வசியம் தானே பார்த்துக்க. அப்போது வசியம் இருந்தால் எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்குதா? அந்த கோயிலில் மட்டும் பணம் கொட்டுறாங்களா, எட்டுன்னு போய் ஜனம் குவிகிறாங்களா? இதுக்கெல்லாம் காரணம் வசியம். எந்த கோயிலில் வசி இருக்கோ அந்த கோயிலுக்கும் ஜனம் அதிகாரம். அதே மாதிரி தான் மக்கள் முதல்ல யாருக்கு வசி இருக்கோ எல்லாமே தொழில் முன்னேற்றம், கணவன் மனைவி எல்லாமே அமைஞ்சிரும். வசித்தன்மை இல்லைன்னா இந்த உலகத்தில் எல்லாமே தடைப்பட்டு போயிடும். சாமிக்கு கூட வசியம் பொருந்துமா? ஆமாம், எல்லாருக்குமே அதுதான். இப்போ ஒரு கோயில் இந்த இடத்துல கட்டுற, இப்போ இந்த வீடு கட்டியிருக்கிற இந்த வீடு கூட வசித்தன்மை இருந்தால் தான் இதில் கொடுத்தனம் பண்ண முடியும். இல்லைன்னா இதே ரணகலம் பூமியாகி இந்த ஊரில் சண்டை, கணவன் மணி பிரச்சனை இந்த மாதிரி உருவாகும். அதனால தான் இந்த மண்ணும் வசித்தன்மை இருந்தால் தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்தனம் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் கோயில் கூட கற்ற இடம் வசித்தன்மை அதிகம் இருந்தால் அந்த இடத்துல வளர்ச்சி அதிகம் இருக்கும்.
ரணக்கலை இடத்துல கட்டிட்டா கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் எந்த இதுக்கும் வசியம். இந்த உலகத்தில் வசித்தன்மை எது அதிகமாக இருக்கோ அவங்க தான் எங்கேனாலும் போகலாம். ஓகே, இந்த காத்து கருப்பு அப்படிலாம் சொல்லுவாங்களா சார்? அப்படின்னா என்னது இந்த காத்து கருப்புனா என்னது? முதல்ல காத்து கருப்பு என்னன்னா கேள்வி கேட்ட நான் என்ன சொல்றேன், பேய் தானே அது? பேய்க்கு இன்னொரு பேர் தான் காத்து கருப்பு. ஆமா, அது வந்து காத்து கருப்பு கிராமத்துல சொல்லுவாங்க. டேய் போடா அங்க காத்து கருப்பு இருக்கும் புடிச்சிக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பேயின்னு அதை பேய் பிசாசு. அது வந்து பார்த்தோன்னா இப்போ நடு ஜாமியத்திலோ இல்லை அரிய பசங்க எங்கன்னா போகும்போது துன்மான் அடைஞ்சவங்க மேலே உக்காந்துக்கிறது தான் பேய் பிசாசுங்க. அது வந்து உக்காந்துச்சுன்னா மனிதனுடைய ஆற்றிலே மாறி போயிடும், எண்ணங்கள் தவறான விஷயத்துக்கு போயிடும், தப்பு பேச ஆரம்பிச்சிருவாங்க, துணியை கிழிச்சிக்குவாங்க, அதோக்கு இது முடிவை பிடிச்சி ஆட்டுறது அதுன்றது சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. அதெல்லாம் கிராமத்தில் பார்க்கலாம். அரிய பசங்கள்லாம் பிடிச்சிக்கிச்சுன்னா யாராவது நல்லா குடிக்கணும்னு ஆசைக்கிறவங்க வந்து குடிக்கணும்னா யார் உடம்புலாம் குடி கேட்கும். நீ குடியை கொடுத்தா தான் அது போகும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அடிக்கணும் ஓட்டணும் ஊன்னு கத்தணும். தேவையானது கொடுத்துட்டா சிலது வாங்கின்னு போயிடுது சில ஆத்மாக்கள். பெரும்பாலும் இந்த நீங்க சொன்ன இந்த காத்து கருப்பு பேய் பிசாசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடுஜாம வேலையில தான் வந்துட்டு நிறைய வேலைகள் காட்டுறாங்க. ஏன் பகல் பொழுதுல வரமாட்டாங்க, நடுஜாமத்திலேயே வராங்களே, என்ன காரணம்? பகலில் வராதுக்கு காரணம் வந்து வெளிச்சம் அதிகமாக இருந்தால் எப்பவுமே வெளிச்சத்தில் வந்து பேய் பிசாசுகள் நடமாட்டம் கம்மி, இருட்டில் வந்து வெண்மங்களில் வந்து நடமாட்டம் அதிகம். எப்பவுமே இப்போ வெளிச்சம் அதிகமாக இருக்கும்போது பாருங்கள், நல்ல சிட்டியில் பாருங்கள் பேய் பிடிக்காது, ஆனால் கிராமத்தில் இன்னும் பேய் பிடிக்கும். ஏன்னா கிராமத்தில் லைட் வெளிச்சம் கம்மி, பத்தாத்துக்கு வீட்டில் கரண்ட் பில் ஏறுதுன்னு லைட் கூட வீட்டுக்கு வெளியே போட மாட்டாங்க கிராமத்தில், ஏன்னா பணம் அதிகாதுன்ட்டு. அதனால என்னன்னா ஃபுல்லாக இருண்டாக இருக்கிறதுனால டக்குன்னு பேய் பிடிச்சிக்குவான். சிட்டியில் பாரு பிடிக்காது, ஏதோ 100ல் சில பேர் மட்டும்தான் பிடிக்கும். ஏன்னா என்கிட்ட நாங்கள் வரும்போதெல்லாம் பார்த்தோன்னா இந்த காட்டுக்கொல்லி உறங்குறவங்க இவங்க தான் பேய் பிடிச்சின்னு ஆடி கூட்டிகிட்டு வருவாங்க. அதை வச்சு நானே தெரிஞ்சுக்குவேன் பேய் பிடிக்கும் வந்து இருட்டில் மட்டும்தான் பேய் பிடிக்கும், பகலில் பிடிக்கிறதுல. நான் பகலில் வந்து நல்லா கப்புன்னு எதுவுமே தெரியாது, நைட் ஆனால் குத்தி கிளப்போம், அதை பண்ணும் இதை பண்ணும். அதனால தான் நைட்டில் வந்து பாதிப்பு அது அதிகமாக ஏற்படுத்தும். சார், எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், நன்றி. நன்றி, வணக்கம்.